என் இனிய தமிழ் மக்களே, ஒரு மண் வாசனையுள்ள ஒரு தமிழ் படத்தை உலகின் மிகப்பெரிய ராவணம் வார்னர் பிரதர்ஸ் அவங்க 7 நாடுகள் வாங்கிய விருதும் வார்னர் பிரதர்ஸ் தான் இதை முதல்ல தமிழ் படத்தை வெளியிடுறாங்கிற பெருமையும் உனக்கு கிடைச்சது பிரமாதம். வார்னர் பிரதர்ஸ் அந்த நிறுவனத்திற்கு தமிழ் மண் நன்றி கூறுகிறது. விக்ரம் சாராபாய் சென்றன் நம்முடைய மண்ணுக்கு ஒரு பெரிய மரியாதை உடித்த ஒரு பெரிய சொத்துக்கள் மாதிரி இதெல்லாம். அந்த இயக்குனர் டாக்டர் சிவன் அவர்களே தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது தமிழை மறந்துடுறாங்கடா. தமிழ்தாய் ஜெனரலாக பாடுவாங்க சீராரும். இவர் பாடும்போது தமிழை மறந்துடுறாங்க நெஞ்சில் அடிக்கிற மாதிரி செதுக்கிற மாதிரியே பாடினார் சீர்காழி. ரொம்ப அற்புதம். உங்கள் அப்பாவுக்கும் சரி உனக்கும் சரி அந்த வார்த்தைகள் தமிழ் அப்படி விளையாடும். பாடுறது பெருசு இல்லை, தமிழை சரியாக உச்சரித்து பாட வேண்டும். அதில் பெரிய சொல்ல முடியாது எனக்கு. ஆனால் அவங்க அப்பாவை எனக்கு ரொம்ப தெரியும். பிள்ளையும் இப்போ வளர்ந்துட்டாரு. தமிழுக்கு இன்றளவும் சொல்லுக்கு அந்த இசைக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய என் மரியாதைக்குரிய சீர்காழி சிவனவர்களே, சின்ன பையனாக இருக்காரு. ரூபாய் குறியீட்டை கண்டுபிடிச்சான்னு கேட்பேன். இது ஒரு சாதாரணதில்லை. அதை அதாவது இந்தியாவில் அதை அரசு மத்திய அரசு அங்கீகரித்து அதை போட்டிருக்கும்போது இப்போ பார்க்கும்போதெல்லாம் முன்னாடியெல்லாம் வேறு எழுத்து. இப்போ நம்மளுக்கு இது இந்த டாலரை பார்க்கும்போதெல்லாம் ஏன் இதை மாதிரி நம்மளுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு இருந்துச்சு. அதை அற்புதமாக இந்த வயதில் நீ செய்து ரொம்ப சிறப்பு. உதயகுமார் அவர்களே, என்னதான் படிச்சிருந்தா கூட மண்ணும் வாசனையும் இந்த அந்த பயிர் பச்சியோடு இருந்து செடியொடிகள் வாழ்ந்தவனுக்கு எங்கே இருந்தாலும் கஷ்டம். அது ஒரு பெரிய இப்போ எனக்கே ரொம்ப யோசனை. இது ரொம்ப என்னென்ன வரும்போது ரொம்ப லேட்டாக இருந்தேன். என்ன இந்த ஜன நெருக்கடி டிராஃபிக். நான் இன்னும் ரொம்ப சீக்கிரம் அந்த பழைய பட்டாம்பூச்சி பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது தான் நினச்சேன், தில்லி பொம்மைக்கா விளையாடி ரொம்ப அற்புதமாக இருந்த பூமிக்கு நான் திரும்பி போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஏன்னா ஒரு கனவோடு வந்தான் போயிட்டான். அதை மாதிரி அவர் என்னதான் படிச்சிருந்தான் கூட நல்லகிரி ஜெகநாதன் ஒரு பேர் எடுத்திருக்காரு பாருங்க. ஒரு அற்புதமாக விவசாயத்தை எல்லாம் மறந்த காலத்தில் விவசாயத்துக்காக நான் போகிறேன்னு போனேன். என் மரியாதைக்குரிய ஜெகநாதன் அவர்களே, தமிழ்நாடு வானிலை ஆய்வாளர், நமக்கு தெரியாத ரொம்ப பேசக்கூடாது, பிரதீகான் அவர்களே, ஆனலகன் ரொம்ப பாருங்க ட்ரெஸ்ஸே வேற மாதிரி போயிட்டு உட்காந்துருப்பார். இவரை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த லண்டன் யூரோப் கண்ட்ரியில் ஒன்று ஸ்டாச்சுஸ் வச்சுருப்போம் பிரம்மாண்டம் அப்படி. அதை இந்த இப்போ பார்க்குற ஆள் வேற. நீங்கள் பார்க்குறது நீங்கள் அந்த ஆனலகனா முழுசாக அந்த அந்த புஷ் எடுத்து இந்த 6 பேக்குக்கெல்லாம் நிற்காதங்க. ஒரு மாதிரி ஸ்டாச்சுங்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ அழகான ஒரு உடம்பை கடவுள் படைத்திருக்கானா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அத்தகைய சிறப்புக்குரிய ஆள் சட்டையும் போட்டு இப்படி வந்து உட்காந்துருக்காரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அப்படி அதான் இவர் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்ச சிவந்தியாதித்தான் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையாக கொடுத்தான். ஆனலகன் சிதம்பரம்னா அப்படி இருக்கும். ஆனால் அது அவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு 2 பேர், ஒன்று ப்ரொடியூசர், ஒன்று டைரக்டர். என்னென்னா ஏதாவது இங்கேருந்து போய் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு இங்கே இருக்க ஜென்ரலாகவே டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மாஃபியா படங்கள் எடுக்கிறது ரொம்ப கிட்டியும். கேங்கு, வார், வெட்டு, குத்து, நைட்டு, ராபரிஸ், அப்புறம் என்ன இங்கே வச்சு பேசி. ஏன்னா இந்த ஆங்கில படங்களுடைய பாதிப்பு. இவன் நேர் மாற அங்கிருந்துட்டு இங்கே வந்து மாஃபியா படம் எடுக்க மாட்டேன், மண் வாசனையோட படம் எடுப்பேன்னு சொன்ன பத்தியா. கிரேட். நீங்கள் பேசும்போது பாருங்கள், நிர்வாணம் நான் எதையும் ப்ரிப்பேர் பண்ணல. என்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துச்சு, நம்மள மாதிரி உள்ளே பாருங்க. அதுக்குள்ளே எவ்வளோ வச்சுருக்கான். இன்னும் நம்ம இந்த பாட்டு தான் பார்த்துருக்கோம், படம் பார்த்துருந்தால் அதிகமாக பேச முடியும். ஏன்னா ஒரு தாக்கம் இல்லாமல் அங்கிருந்து வந்து அதை பண்ணியிருக்க முடியாது. ஒரு வெறி, ஒரு தாகம்,
அவனுக்கு மொழி மேலேயும் தாகம் இருக்கிறது, மண் மேலேயும் தாகம் இருக்கிறது. நம்முடைய பூமிக்கு கிராமங்களில் என்னென்ன இருக்கும் அதை விட்டு கொடுக்க முடியாமல் அதை பதிவு செய்ய ஒரு தாகம் இருக்கு பாருங்க. நான் எல்லாம் சொல்லுவேன், படம் எடுங்க, தமிழ் படமாக எடுங்கன்னு. ஏன்னா நாம் தமிழ் படம் எடுக்கலாம், வேறு யார் தமிழ் படம் எடுப்பா? பதிவு காலங்களால் மறந்து, அதாவது எனக்கு ஒரு பெரிய வெறும் ப்ரவுட் மைசெல்ஃப் என்னென்னா, இன்றைக்கும் பாருங்க, ஒரு கிடைக்கமுறையினுடைய கிராமமும் புதிய வார்ப்பு கிராமம் இப்போ கிடையாது. இது ஒரு பதிவு. இப்போ இன்றைக்கி பிள்ளைகளுக்கு சொல்லலாம் கிராமம் இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கான பதிவு நம்ம நிறைய போயிடுச்சு. நான் என்ன சொன்னேன், தயவுசெய்து நீங்கள் அது அற்புதமாக பண்ணியிருக்கான் அந்த ஒரு பாட்டில் விளையாடிட்டு. இன்னொன்று ஆச்சரியம் என்னென்னா, ஏகலைவன் ஒரு இயக்குனர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்து ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு வந்து ஒரு இயக்குனர் ஆகிறது வேற. இவன் ஏகலைவன் மாதிரி படங்கள் பார்த்து அதில் ஒரு எனக்கு புரியல எப்படி வரும். ஒரு 7 வருஷமாக தெரியும், வரும்போதெல்லாம் உணர்ச்சி விடுவான், கவிதை சொல்லுவான், அது பண்ணுவான். இன்னும் யூஎஸில் உட்காந்து இவ்வளோ அழகாக தமிழில் கவிதை சொல்கிற உணர்ச்சியாக அப்படின்னு படம் எடுப்பான்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா நிறைய வரும்போதெல்லாம் என்னை பார்க்காம போக மாட்டார். படம் எடுத்திருக்கியா, எப்போ படம் எடுத்தேன்னு இந்த மாதிரி 7 நாடுகளில் விருது வாங்கணும், டம்னு 7 அறை விழுந்துச்சு எனக்கு. 7 நாடுகள் நீ விருது வாங்கிட்டு சொல்கிறதே இந்த வேதம் இதில் அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. டப்பு நீ என்ன பண்ணுறாங்க மாதிரி நம்ம அம்மா தான் டிசர்வ் இட். அந்த 7 நாள் பார்த்தோன்னே தெரியுது. அவன் பேசும்போது ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக பேசினான், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல கலைஞன், நல்ல இயக்குனர் பறந்துருக்கான். அது ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இன்னும் முழு படம் பார்த்துருந்தா நிச்சயமாக. ஏன்னா அவனுடைய அந்த எங்களுடைய சின்ன விளையாட்டுகளை, எங்களுடைய பழக்க வழக்கங்களை, பண்பாட்டை பதிவு செய்கிறதுக்கு அந்த ஒரு பாட்டில் அவ்வளோ வச்சுருக்கான். ஒரே ஒரு பாட்டில் இது நான் விளாண்டது அப்படியே வருது. ஒரு சயின்டிஸ்ட் பேசினார் சின்ன வயசில், அதே தான் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அடதான் நான் சில இதங்களை பண்ணியிருக்கேன் சில படங்களில், பட் ஐ மிஸ்டு ஸோ மெனி திங்ஸ். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் பிள்ளைகளை வச்சு. ஒரு சாங் போதும், அதுக்கப்புறம் அவனுடைய மென்மையாக நீயே நடிச்சிருக்க. அவனை பார்த்தாலே நேரில் பார்க்குற படத்தில் பிடிச்சி போச்சு. ஒரு அற்புதமான பையன், சிரிச்சுக்கிட்டே அடிக்கும். அதுலேயும் நீ எடுத்த சப்ஜெக்ட் இருக்க ரொம்ப ஆச்சரியம். யாரும் துணிஞ்சு எடுக்க மாட்டான். மின்வெட்டுன்னு சொல்லிட்டு மின்வெட்டு அதில் என்னென்ன சொல்ல போகிற, அதில் பிரமாதமாக அவன் படிக்காதவனாக இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு இயல்பு, ஒரு சயின்டிஸ்ட், அதை ரொம்ப அழகாக அதை படம் பார்த்தா தான் சொல்ல முடியும். நீ அற்புதமாக செலக்ட் பண்ணுங்க. மற்றவொன்னா ஏதோ ஒரு குடும்ப கதை எடுக்கலாம், இல்லை மஃபியா கேங் படம் எடுக்கலாம், மாடர் மிஸ்ட்ரி எடுக்கலாம். நாட்டுக்கு தேவையான விஷயத்தை ஒரு கிராமத்து அதில் ஒரு டைலாக் வரும், சிட்டியில் மட்டும் கொஞ்சம் கரண்ட் தாங்க, நம்மளுக்கு மட்டும் ரொம்ப நேரம் கட் பண்ணுறாங்க. கிராமத்தில் ரொம்ப இதெல்லாம் எங்கே நுணுக்கமாக பார்த்தோம்னு தெரியல. காட் இஸ் கிரேட், யூ ஆர் கிரேட். என்ன இது கூட வித்தியாசம் பாருங்க. நான் இன்னையே நான் தாமதம் வந்ததுக்கு எனக்கு பனிஷ்மெண்ட்டு நான் இன்னும் சாப்பிடல. ஏன்னா எல்லாம் சாப்பிட்டு உட்காந்துருவீங்க. நான் ஏன்னா இட்ஸ் மை லேட், ஸோ நான் சாப்பிடல. இது பனிஷ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் அவன் கொடுக்க வேண்டியதில்லை, இயற்கையாக கொடுத்துருச்சு. எது சொல்ல வரேன்னா, அதை கூட பாருங்க, 1 மணிக்கு ஆரம்பித்து எல்லோரும் சாப்பாட்டை போட்டு அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன் போடணும். நான் எதுக்கு 1 மணிக்கு இது அன்டைமாக இருக்கேன்னு நினைப்பேன். அமெரிக்காவில் ஒரு விஷயம் உண்டு, ஒரு 10:30 மணிக்கு ஃப்ரெஞ்சுன்னு ஒன்று கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் வைப்பாங்க ஒரு 2 மணி வரைக்கும். அதே சிஸ்டத்தை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். 2வது, நீ அழைத்த மனிதர்கள் அத்தனை பேரும் அறிவுபூர்வமானவர்கள். அதான் அதில் ஒன்று ஹேட்ஸ். ஒரு சினிமாத்தனம் இல்லாமல் உனக்கு அறிவுத்தாகம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு மேடைகளையும் அறிவாளிகளையும் வைத்து நீ அலங்கரித்திருக்கிறாய். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உனக்கு இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல, படம் பார்த்து விட்டு நிச்சயமாக எனக்கு வார்த்தைகள் கிடைக்காம கூட இருக்கலாம். நான் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே இந்த படம் மிகச் சிறப்பாக இருக்கும், இருந்தாகணும். நீ மறுபடியும் போய் நீ என்ன பேங்க்ல வேலை அதை பண்ணக்கூடாது. என்ன பேங்க்ல வேலை வந்தீங்க,
பேங்க்கில் நீ போகக்கூடாது, நீ இன்னும் உன்னை போக விட மாட்டார்கள். நீ இந்த நீ பேசும்போதே எனக்கு அழகாக இருந்தது. ஏன்னா நீ முன்னோன்னி நாட்கள் இங்கிலீஷ் பேசி நாங்கள்லாம் அங்கே உட்காந்துருக்கு. நான் கூட அட் டைம்ஸ் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவோம், ஒரு சபலம். நீ இதுக்கு நீ படிச்சுட்டு போய் அங்கே ஒரு 7-8 வருஷம் இருந்துட்டு வந்து அழுத்தமாக தமிழ் பேசுகிறேன். சூப்பர். எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. அவன் நினைக்கவே இல்லை, ஸ்பான்டனிஸாக பண்ணிக்கிட்டே இருக்கான். ரொம்ப உணர்ச்சிபூர்வமான கலைஞன். அதனால் நீ திரும்பி பேங்க்கெல்லாம் போகாத, இந்த மண்ணில் இருந்து இன்னும் சிறப்பான படங்களை நீ கொடுத்து என்னை மாதிரி ஆளுகளை பொறாமப்பட வைக்கிறது தான் உன்னுடைய இதாக இருக்கலாம். ஓகே, நல்ல குடும்பம், அப்பா 2 பிள்ளைங்க 3 பேரும் இது எவ்வளோ கஷ்டங்களை தாங்கி வந்திருக்கிறாங்க தெரியாது. ஆனால் ரொம்ப அற்புதமான குடும்பம் உன் குடும்பம். ஏன்னா எல்லாரும் ஒன்றா இருந்து 1000 கஷ்டங்கள்லையும் இடர்பாடுகள்லையும் இதை கடந்து வந்து இப்படி ஒரு படத்தை நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற முறையிலே ஒரு மெசேஜ் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதம். நீ அழைத்த மனிதர்கள் அத்தனை பேர் விஞ்ஞானியை கூப்பிட்டு யாராவது வந்து பாருங்கள், எல்லாரும் இங்கே வந்தோடனே என்னை பாராட்டி இல்லைன்னா நடிகர்களை பாராட்டி சினிமாக்கள் இருக்குது. அவர் சயின்டிஸ்ட் கூட்டது என்னன்னா நம்மளுக்கு புரியுதோ இல்லையோ, அவர் சம்மந்தப்பட்டதாக தான் சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி முன்னாள் வெறும் சினிமா மட்டும் இல்லை, இன்னொரு உலகம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கார். ரொம்ப அற்புதமாக பேசினார். அவரும் எளிமையான ஆள். எங்கேயோ பாருங்கள், ஆளை பாருங்கள். ஒரு சயின்டிஸ்ட்னால் உங்களை மாதிரி ஒரு வெள்ளையா ஆக்சுவேஷ் இருக்கு, அது நம்மால் அப்படியே இன்னும் டவுன் டு ஏறுது மேலே வரலாம். பாரதிராஜாவுக்கு இருக்க ஒரே தகுதி அதுதானே. எந்த டிகிரியோ எந்த அகாடமியோ குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் டவுன் டு ஏறுது வந்தோம். ஏதோ ஒரு 14 ஒன்றும் டம்முன்னு எல்லாருக்கும் ஆகி ஓஹோ கிராமத்துக்கு ஏன்னா என்ன கேமராவை கிராமத்துக்கு தூக்கிட்டு வந்தாருன்னு ஒன்று சொல்லுவாங்க இன்ன வரைக்கும். அது அல்ல, ஒரு அறிப்பு. அதாவது நாம் பார்த்ததை பதிவு செய்வது முறையாக பதிவு செய்ய வேண்டும் என்கிற வேகம் தான். ஏன்னா நான் மிக்க காலங்களில் அழகாக செட்டுக்குள்ளே 2 மாடு போரூர்லேருந்து வந்து கட்டி வச்சுருவாங்க. திண்ணையில் நல்லா டர்பன் கட்டி நம்பியார் இப்படி உட்காந்துருப்பார். புதுசாக இருக்கும், எல்லாம் துணிமணி எல்லாம் புதுசாக இருக்கும். 2 பேர் துணி குடத்தை தூக்கிட்டு இப்படி போயிட்டுருப்பாங்க. ஒரு கட்டை வண்டி நிற்கும் செட்டுக்குள்ளே. உள்ளே பார்த்தா ஒரே பெயிண்ட் நாத்தமாக இருக்கும், புல்லு கட்டு போடுவோம். எனக்கு கோபம் வந்துச்சு, என்னடா இது எப்படா கிராமம் சொல்கிறதுன்னு ஒரு கோபம். ஆனால் வேணாம், வயிற்றுக்கு வேறு வழி இல்லையே, சாப்பிடணும் வைக்கணும், அங்கே வேலை செய்வேன். வேலை செய்யும் போதெல்லாம் கோபமாக என்னை வெளியே போக வச்சுருக்காங்க அந்த டேரக்டர். அந்த கோபத்தில் தான் நான் வெளியில் போனேன் கேமரா எடுத்துகிட்டு. நம்ம பார்த்த அந்த பட்டாம்பூச்சி, நம்ம பார்த்த அந்த பயிர்கொடிகள், மேகம், ரிவர், சூப்பர். அது ஒரு அழகு. இன்னமும் இந்த 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 சென்னையை காட்டில் என்னை விட்டால் நான் அங்கே தான் போய் நல்ல வேலை இந்த மீடியாவினால நான் அங்கே உட்காந்துருக்கேன். ஐ வாண்ட் டு செட்டில் இன் மை மண், என் மக்களோட சேரணும் ஆசை. நான் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டேன். நான் மரம் இருந்தது, விளையாடினது, குச்சி இருந்தது, எவ்வளோ விஷயங்கள். ஒரு அற்புதமான வாழ்க்கை, கிராம வாழ்க்கை. அதை பதிவு செய்ததற்காக உனக்கு நன்றி. மிகப்பெரிய வெற்றி அடைவாய். நீ நானும் 7 வருஷமாக பேசி என்கிட்ட பேசி கவிஞன் எழுத்த காட்டுவோம், புக்கு காட்டுவோம், அமெரிக்கா போகும்போதெல்லாம் வந்துட்டு போய்டும். ஆனால் சினிமா எடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அதுலேயும் சினிமாவில் இன்ஸ்பிரேஷன் த்ரூ ஃபில்ம்ஸ். ஹி லேர்ன்ட் எவ்ரிதிங் த்ரூ ஃபில்ம்ஸ். எந்த ஈகனம் இல்லையே, தப்புன்னு வந்துட்ட. இப்போ பார்க்க நீ இன்னும் புது டைரக்டர் மாதிரி தெரியுது, பிரமாதமாக இருக்குது. நடந்து வரும்போது அழகாக நடந்து வர்ற. உன்னை பார்த்தா எவ்ரிபடி லைக்ஸ், எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள், நன்றி. கனவு வாரியம் அருண் சிதம்பரம் என்கிற இளைஞர் தன்னுடைய கனவை நனவாக்கி நினைவாக்குகின்ற ஒரு படைப்பாக இன்று நம்முன் மலர்ந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அவங்க அப்பா இன்னைக்கு சமூக வாழ்வில், சமுதாய வாழ்வில் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னால் அவருடைய கம்பீரத்தை நம்மால் மறக்க முடியாது. சிவந்தி ஆதித்தனார் தினத்தந்தி அதிபர் சொன்னால் அவருடைய கம்பீரத்தை நம்மால் என்றைக்குமே மறக்க முடியாது. அப்படிப்பட்ட கம்பீரங்களுக்கு கம்பீரம் சேர்த்த ஆனழகன் சிதம்பரம் ஐயா அவர்கள், அவருக்கு கிடைச்ச பேர் மாதிரி வேறு
ஸ்டார்ஸ் கூட கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆணழகன்னு ஒரு பேரோடையே ஒரு சிதம்பரத்துக்கு கிடைச்சதுங்கிறது அவருக்கே அமைந்த அமைப்பு. அவர் செய்த தவம் என்று தான் சொல்ல வேண்டும். திரையுலகத்திற்கு ஒரு புதிய சிந்தனையை, புதிய பரிமாணத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்பது தம்பி அருண் சிதம்பரத்துடைய ஒரு எண்ணம். நல்ல கவிஞர், நல்ல கவியாக்கமும் நல்ல கதையாக்கமும் நல்ல திறமைகள் அடங்கிய ஒரு இளைஞரை இன்று திரையுலகம் காண்கிறது. ஒரு காலத்தில் சரித்திர படங்கள், புராண படங்கள், சரித்திர படங்கள், சமூக படங்கள், அதன் பிறகு சமூகத்தில் கொஞ்சம் பேண்ட் ஷர்ட் போட்டு அதுக்கப்புறம் அதை விட மாடர்ன் ஃபிலிம்ஸு, கிராமிய படங்கள் என்று பலதரப்பட்ட படங்கள், மெய்ஞானம் தருகின்ற படங்கள், ஆன்மீக படங்கள் என்கிற வரிசையில் ஒரு புதிய பரிமாணமாக இந்த படம் அமைந்திருக்கிறது. இதற்கு பல டெக்னீஷியன்ஸ் தங்களுடைய உழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் உழைப்பும் பாராட்டுக்கு உரியது. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த படத்தில் இசையமைப்பாளர் பெஞ்சமின் அவரை சொல்கிறதுக்கு மறந்துட்டார். ஏன்னா கிறுக்கேன்னு பாட்டு கொடுத்தாரு. அது சொன்னால் ஒரு வேளை அது எப்படி நினைச்சாருன்னு தெரியல. அந்த கிறுக்கன் பாடலை முதல்ல அவங்க எனக்கு ஃபஸ்ட், இப்போ எல்லாமே செல்ஃபோனில் நடக்குது, யுகம் அப்படி இருக்கிறதுனால பாட்டு ட்ராக் வந்தது கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா ஸ்டைலே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல், நல்ல ஒரு மாஸ் சாங். அந்த சாங்கு ஒரு நல்ல வெஸ்டர்னைஸ் சாங்கில் நல்ல கருத்துக்களை அவர் அந்த வரிகளை தான் அவர் முன்னிறுத்தி வைத்தார். ஹீரோவுக்கு டைரெக்டாக பாடலைனாலும் எங்கள் அப்பா மாதிரி அந்த காலத்தில் ஹீரோவுக்கு பின்னாடி அந்த பாட்டு ஒலிச்சாலும் அந்த பாட்டே ஹீரோவாக இருக்கும். அப்படி ஒரு பாட்டு எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சுது. கிறுக்கன் பாடல், இந்த பாட்டு இந்த ஸ்டைல் மாதிரி இது மாதிரி நான் இது வரைக்கும் பாடினதே கிடையாது. அப்படி ஒரு அமைப்பை நீங்கள் கேட்க போகிறீங்க இந்த படத்தில் என்பதை மட்டும் தெரிவித்துக்கொண்டு, திரு பாரதி ராஜா அவர்கள் எனக்கு அத்தான் முறையாவது. அது எப்படின்னு அவரே கேட்பார். அவருக்கே மலேசியாவில் என்னுடைய மைத்துனர் சம்பந்தம் செய்த இடத்தில் அவரது புதல்வி திருமணம் செய்து வைத்திருக்கின்றார். அது உறவு முறை உண்டு. ஆனால் உங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணது கிடையாது. நாங்கள் திரைத்துறையில் ஆர்வத்தோடு நுழைஞ்ச காலத்தில் பல்வேறு எண்ணங்கள் இருந்தது. அவர் பாடினார்னா அவர் பிள்ளைய தான் பாடணுமா, அடுத்த பரம்பரை பாடணுமா அப்படின்னு. ஏன்னா அப்போ அவங்க குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைகளாக இருந்தாங்க. இப்போ அவங்க குழந்தைகள்லாம் வளர்ந்து பெரியவங்களாக இருக்கிறதுனால அந்த கஷ்டமும் அவங்களுக்கு இப்போது புரிஞ்சிருக்கும். கலை திறமைகளை உற்சாகப்படுத்துவதில் அவருக்கு நிகர் அவரே. எத்தனை புதிய கலைஞர்கள் வந்தாங்க, எத்தனை மாநிலங்களிலிருந்து வந்தாங்க என்பதையெல்லாம் அதுக்கு ஒரு ராசியும் அதுக்கு ஒரு அம்சமும் கொண்ட மிகுந்த ராசியான கரம் படைத்த எங்கள் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இன்று இந்த படத்தை வாழ்த்துகிறார். அருள் சிதம்பரத்தை வாழ்த்துகிறார். இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் கார்த்திக் சிதம்பரம், திரு ஆணழகன் சிதம்பரம் ஆகியோரை வாழ்த்துகிறார் என்றால் அது இதுவே ஒரு பெரிய வெற்றிக்கான அஸ்திவாரம் என்று நாம் நிச்சயமாக கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இந்த விழாவையே ஒரு புதுமையான விழாவாக, இந்த லான்ச்சிங்னு வெறும் இல்லாமல் எல்லாருக்கும் விருதுகள் வழங்கி அதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். இப்படி போற்றுகின்ற மனம் உடையவர்கள், ஒரு குழந்தை போற்றி வளர்க்கப்படுகின்ற குழந்தை பிற்காலத்தில் பெரிய உருவம் எடுத்து வரும்பொழுது அந்த குழந்தை 4 பேருக்கு நன்மைகள் செய்கின்ற குழந்தையாக இருக்கும் என்று சொல்வார்கள். என்னுடைய தந்தையார் கலைத்துறையில் இசைமணி பத்மஸ்ரீ சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அவர் அனுபவ ரீதியாக ஒன்றை சொல்வார். 4 பேருக்கு நல்லது செஞ்சு 4 பேரை முன்னிறுத்தி கொண்டு வருவோம் தான் உண்மையான கலைஞன். மற்றவெல்லாம் மெம்பர் ஆஃப் ஆர்டிஸ்ட் கம்யூனிட்டிம்பார். அதை போல 4 பேரை போற்றி இந்த மேடையிலே ஒரு அக்ரிகல்ச்சர் விஞ்ஞானி, ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது இப்போ பெரிய உலகளாவிய அளவில் வெற்றி பெற்று வருகிற ஒரு விஷயம். வருங்கால ஆர்கானிக் ஃபார்மில் தான் இருக்குது அப்படின்னு என்னுடைய மகன் வருண் கோவிந்த் வந்திருக்காரு. அவரும் இன்டலெக்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த வேலையை விட்டு இப்போ ஆர்கானிக் ஃபார்மில் வந்திருக்காரு. அப்படியெல்லாம் இளைஞர்கள் மாறுபட்ட சிந்தனை வருவதை நாம் வரவேற்க வேண்டும். அந்த ரீதியில் தம்பியை போற்றி, பாரதியாரின் கனவு இந்த திரைப்படம். பாரதியார் பாடினார், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும், இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும், இரவாத புகழுடைய புது நூல்கள்
தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிழ்ச்சி இல்லை. திறமான புலமையனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். திறமான புலமையனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். அதை வணக்கம் செய்தல் வேண்டும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். இனிதாவதெங்கும் காணோம். இனிதாவதெங்கும் காணோம் என்ற தமிழ் மொழியில் தமிழ்நாட்டில் பிறந்த அருண் சிதம்பரம் அவர்கள் பிற நாட்டு அறிஞர்களும் திறமான புலமையினை வெளிநாட்டோர் அனைவரும் பாராட்டும் வகையில் இந்த படத்தை எடுத்து மாபெரும் விருதுகள் பெற்றிருக்கிறார். இன்னும் பல்வேறு உலக அரங்கிலே மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அத்தனை விருதுகளையும் அவர் பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.